மழை சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு. ரோடே நனைஞ்சிடுச்சு தெருவே. பாருங்க ஃபுல்லாக. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் தொட்டியிருந்தாங்க. மார்னிங் தொட்டிங்கன்னா சைடு வந்து செவுறு அதெல்லாம் கட்டுறதுனால இங்கே பாருங்க மண்ணெல்லாம் குட்டி வச்சுருக்கோம். அதை இந்த பாருங்க நாய் பாருங்க எவ்வளோ பழம் நோண்டி வச்சுருக்கோம். கணக்கே தான் நோண்டி வைக்கும் இவ்வளோ பள்ளத்தை. இங்கே வந்து நம்மளுக்கு கலவை கலக்கிறதுனால வந்து இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் பேர்ந்துட்டு இருந்தது. இந்த இடம்லாம் வந்து ஃபுல்லாகவே பேர்ந்துட்டு இருந்ததுங்க. இந்த இடம்லாம் வந்து நம்மளுக்கு சரியாயிடுச்சு. ஏன்னா அந்த கலவைலாம் இங்கேயே கலக்கிறதுனால அப்படியே விட்டுடுறாங்க. அது இந்த செடிங்கெல்லாம் நல்லா துளுத்து வந்துட்டு இருக்குது. இன்னொரு விஷயம் வேணால் மாதுளம்பழம் நல்லா வந்துட்டு இருக்கு. பெருக்கி தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போட்டு காட்டுறாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாணி பாப்பா வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கோம். அவள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாச்சு பூங்காவுக்கு கூட்டிகிட்டு வெளியே வந்து ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் பூங்காவுக்கு போய் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால ஸ்ரீவாணி பாப்பா வந்து இன்னைக்கு பூங்காவுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கோம். அப்புறம் பாப்பா வேற இந்த மேக்கப் செட் இருக்குது இல்லைங்களா, பிளாஸ்டிக்கில் இருக்குல்ல, இந்த கண்ணில் மஸ்காரா போடுறது, லிப்டிக்லாம் போடுறது, அதெல்லாம் கேட்டுன்னு இருக்காங்க. அதையும் வாங்கி கொடுக்கலான்னு எடுத்துன்னு போக போகிறேன் இன்றைக்கி. அதுதான் சரி கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நம்ம வீட்டில் வேலை முடிஞ்சிச்சுன்னா நம்ம கிளம்பலான்னு. ஏன்னா அப்பாவும் கடைக்கு போனோம் இல்லைங்களா, அதில் அவரும் கடைக்கு போயிட்டு வந்துடுறாரு. நாங்கள் அவர் கடைக்கு போயிட்டு வந்தவரை நானும் பாப்பாவும் கிளம்பியிருப்போம். அதனால கொஞ்சம் காலையில் எழுந்து வாசல் வரைக்கும் தண்ணி தெளிச்சுட்டு போயிடுச்சு. ஏன்னா அவளை தூங்கி எழுந்துக்கிறேன். அவள் தூங்கி எழுதுறவங்கள நானும் கிளம்பிடுவேன். கோலம் போட்டு முடிச்சாச்சு. அப்படியே வந்து நம்ம தோட்டத்துக்கு போகலாம் வாங்க. நம்ம தோட்டத்தில் வந்து பூங்கெல்லாம் பூத்துருக்கு. அது மட்டும் இல்லை மாதுளம்பழம் எவ்வளோ அழகாக வந்து இருக்கு பாருங்க, காட்டுறேன் வாங்க. கனகாம்பரம் பூத்துருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாங்காய் செடி வந்து நல்லா துளுத்து வந்துட்டு இருக்கு. மாங்காய் செடி நல்லா துளுத்து வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லை கனகாம்பரமும் நல்லா பூத்துருக்கு. ஸ்ரீவாணி பாப்பாவுக்கு வந்து கிள்ளி கட்டி வைக்கணும். நானும் வச்சுக்கணும், ரொம்ப நாளாக வச்சு கனகாம்பரம் வச்சு. மல்லி கொட்டிகிட்டு இருக்குங்க பூத்து. நல்லா கொட்டிகிட்டு இருக்கு. மொட்டுங்க நல்லா வந்துட்டு இருக்கு. அரும்பு நல்லா வந்துட்டு இருக்கு மல்லியில். பாருங்க மாதுளம்பழம் இது அன்னாச்சி பழம் ஒன்று வச்சோம். அது எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்க, வந்துட்டே இருக்கு. ஏதோ வந்து கடிச்சு போட்டுருக்கு. இந்த கொய்யாக்காய் செடி அப்பா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது, தெருவில் எங்கேயோ வளர்ந்துட்டு இருந்துச்சு. இதுவும் நல்லா வந்துட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி வச்சுருக்கோம் கொய்யாக்காய் செடி, நம்ம கடையில் வாங்கி வச்சுருக்கு. இதுவும் நல்லா வந்துட்டு இருக்கு, சூப்பராக வந்துட்டு இருக்கு. வாங்க ரோஸுங்க பார்க்கலாம். வாங்க ரோஸ் செடி. இது உள்ள ஒரு தேரை இருக்குது அப்படிங்க. இங்கே காட்டுங்களா, இங்கே காட்டுங்க. பாருங்க இந்த பழுப்புள்ள பாருங்க ஒரு தேரை பாருங்க. அது உள்ள போய் பார்த்துன்னு இருக்கு. நம்ம தென்னை மரத்தில் வந்து குயில் கத்திட்டு இருக்கு. குயிக்குன்னு கத்திட்டு இருக்கு. நல்லா இருக்கு காலையில் இந்த சவுண்டு கேட்குறதுக்கு. நான் மேலே போய் காட்டுறேன் இருங்க. ஸ்டார் ஃப்ரூட்டும் நல்லா வந்துட்டு. ரோஸ் பார்த்து நல்லா முட்டு நல்லா வந்துட்டு. அப்புறம் இந்த நம்மளுக்கு பட்டன் ரோஸ் கூட பாருங்கள் எவ்வளோ முட்டு வந்துட்டு இருக்கு பாருங்கள். பட்டன் ரோஸ் எவ்வளோ முட்டு வந்துட்டு இருக்கு பாருங்கள். மருதாணி செடியும் நல்லா துளுத்து வந்துட்டு இருக்கு.
சரி இருங்க, உங்களுக்கு மாதுளம்பழம் செடி காட்டுறேன். இது வந்து முல்லை செடிங்க. முல்லை செடி இப்போ தான் வச்சுருக்கோம், வந்துட்டு இருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மல்லி செடிங்க இருக்குது பாருங்க ஃபுல்லாகவே. ஆனால் இது யாருக்கு சந்தோஷமே இல்லையோ, மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று அவரால் வந்து பார்க்க முடியல, அதுதான் ஒன்று. பாருங்க இந்த மாதிரி நிறைய பிஞ்சு வந்து இருந்ததுங்க, ஆனால் வந்து கொட்டிடுச்சு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தங்க புல்லைங்க. இது அதை மறைச்சி வச்சுருக்கோம், எந்த கண்ணும் பற்றக்கூடாதுன்னு. ஸோ உங்ககிட்ட ஒன்று தான் காட்டுறோம் நாங்கள். இங்கே பாருங்க அழகாக வந்துட்டு இருக்கு, அப்படியே மறைச்சி வச்சுட்டு இருக்கோம். ஆனால் நிறைய கொட்டி போயிடுது, ஃபுல்லாகவே கொட்டி போயிடுது. பிஞ்சிங்கெலாம் நல்லா வந்துட்டு இருக்குது. நீங்கள் பாருங்க ஃபுல்லாகவே நிறைய பிஞ்சிங்க வந்துட்டு இருக்குது. எப்படி பிஞ்சிங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 100 பிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதில் ஃபுல்லாகவே நிறைய வந்துட்டு இருக்குது. மாதுளம்பழம் செடி கொஞ்சம் சீக்கிரம் வந்ததுனால ரொம்ப சந்தோஷம். இதுங்க பாருங்க இந்த மாதிரி வருது. ஆனால் இதில் வந்து ஒரு காய் 2 காய் அந்த மாதிரி தான் நிற்கும். மற்றதெல்லாம் அப்படியே கொட்டி போயிடுது. கொட்டை கொட்டை தான் நல்லா வளரும், நல்லா துளுக்கும். அது இதெல்லாம் காட்டியாச்சு. ஸ்ரீவாணி கார்டன், ஸ்ரீவாணி தோட்டத்தை காட்டியாச்சு. அப்பா வண்டி பாருங்க, பாருங்க அப்பா வண்டி போயிட்டு இருக்கு பாருங்க. காலையில் கிளம்பிட்டாரு அப்பா கடைக்கு. பார்க்குக்கு போறீங்களா? ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்? ஸ்ரீவாணி இப்போ எங்கே வந்திருக்காங்கன்னா பூங்காக்கு வந்திருக்காங்க. பாருங்க செம்ம ஜாலி, ரொம்ப நாள் ஆச்சுங்க. இருந்தா நான் இங்கே பாருண்ணா, இரு ஒரு நிமிஷம் இரு. எங்கே பாரு, இங்கே பாரு எல்லாருக்கும் பூங்காக்கு விளையாட போகிறேன்னு சொல்லு, வாங்கன்னு சொல்லுங்க அத்திங்களெல்லாம். எங்க புறப்பட்டு எப்ப பாரு அந்த பெரிய சர்க்கஸ் தான். எங்க போனா அதோ தாத்தா வராரு. இரு இதோ தாத்தா இங்க பாரு, அதோ பட்டு தாத்தா கூப்பிடு. வந்தோன்னா சர்க்கஸ் தாங்க. அண்ணா இறங்குறா, நீ வா ஸ்ரீவனிமா. நானா அங்க போலியா? நானா போறாங்க. பாய் எப்போ வந்தாலும் சர்க்கஸ் தான் ஸ்ரீவாணிக்கு. அண்ணா ஃபர்ஸ்ட் உக்காருண்ணா, தாத்தா வருவாருண்ணா. ஃபர்ஸ்ட் உக்காரு. நல்லா உட்காரு, கால் நல்லா உட்காரு. வேற எங்கேயும் போறாள? எங்க போறா? புல்லட் ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஸ்ரீவாணி பாப்பா பார்க்குக்கு கூட்டிட்டு வந்து எப்படியோ மாசம் கணக்கில் ஆயிடுச்சு. அவளுக்கு எது பிடிக்குதோ அதுதான் விளையாடுவா. மூஞ்சில எவ்வளோ சந்தோஷத்தை பாருங்களேன். ஸ்ரீவாணி பாப்பா ஹாப்பியா? என்ன இறங்குற தங்கப்புல? என்ன இறங்குற?
என்ன தெரியலையே. வேற எங்கே போறதுக்கு மூடு மாறிச்சு. தண்ணியா அது அங்கே போங்க. தாத்தாண்ட போங்க. எங்கே பேக் இருக்கு? பேக் கரெக்டாக பேக் இருக்கு. இடத்துல போய் உக்காடுறா பாருங்க. விளையாடினாங்க, இப்போ தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி தாக வந்துடுச்சா பாப்பாக்கு? மூசி வாங்குது. ஓகேவா நானா? சரி, கொஞ்ச நேரம் உக்காரணும், அப்புறம் தான் போய் வில்ல. ஏய் எங்க போலாம்? அம்மா காய் சொல்லு. காய் சொல்லு. சர்க்கேஸ்ல இருந்து இங்க வந்துட்டாங்க. ஸ்ரீவாணிமா, ஸ்ரீவாணி ஹாய் சொல்லு. பட்டு ஹாய் சொல்லு. தலை கீழே சுத்தி நிற்கிறாரு தாத்தா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா பூங்கா கிட்டுன்னு வந்தோம். நல்லா ஜாலியாக ஹாப்பியாக விளையாடினாங்க. இப்போ வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு ஒரு இடத்துக்கு இட்டுன்னு போக போகிறான். அவன் எப்படி ஜாலியாக இருக்க போகிறான்னு தெரியல. சரி வாங்க போகலாம். வேணா நான் போகலாம். வா போகலாம். அப்பாவா? அப்பா வீட்டில் இருக்கு. வா போகலாம். வா. யார் வேணும்? அப்பா வேணுமா? அப்பா வீட்டில் இருக்கு. வா போகலாம். இங்கே பாரு. அப்பா எங்கே இருக்கு? வீட்டில் இருக்கு. வா போகலாம். அப்பாண்ட போலாமா? போலாம். நானா அங்கே விளையாடுறாங்க. போய் விளையாடுறியா நீ? போ, நீ போய் விளையாடு. போ. பசங்க கூட போறியா விளையாட? யார் வேணும் பாப்பாக்கு? அப்பா வேணுமா? அப்பா வேணுமா? சரி வா போலாம். அப்பாண்ட போலாமா? சரி கிளம்பிட்டாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா வந்து பூங்காக்கு போனாங்க. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வர்ற வழியில நம்ம கோவில் இருக்கு, துர்கை அம்மன் கோவில். உள்ள போலாமா? நானா போலாமா? எப்படி சாமி கும்பிடணும்? கோவிலுக்கு வந்துட்டாலே ஜாலி. எங்கண்ணா சாமியா? அங்கே பேனர் சாமிங்கெல்லாம் இருக்குல்ல, அதை காட்டிட்டு இருக்காங்க பாப்பா. ஐயோ என்னண்ணா சாமியா? இருக்கா
வச்சிருக்கனால வந்து கும்பிட்டு போறேன். எனக்கும் போட்டு வச்சுட்டா. போகலாமா நானா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், கோவிலுக்கு வந்துட்டோம், சாமி கும்பிட்டாச்சு. அது மட்டும் இல்லை, மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. இந்த மழையிலையும் வந்து நாங்கள் போயிட்டு இருக்கோம். மழை பெஞ்சிட்டு இருக்கானா கொடை எடுத்துட்டு வரலையா? மழை பெஞ்சிட்டு இருக்கேன் பாருங்க, ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை பெஞ்சிட்டு இருக்கா. சரி, வீட்டுக்கு போகலாமாப்பா? ஹாய். ஸ்விம்மிங் பூல் இருக்கு இல்லையா? வரமா? அது அப்படியே மகிழ்ச்சியாக வைக்க முடியாதுல்ல, அப்படியே தான் காட்டுங்க. ஸ்ரீவாணி பாப்பா ஸ்விம்மிங் பூல் கேட்டுன்னு இருக்காங்க. ரொம்ப நாளாக ஸ்விம்மிங் பூல் கேட்டு அழுதுட்டு இருக்காங்க. என்னங்கண்ணா? அதெல்லாம் வாங்கியாச்சு. நான் இங்கே தான் வாங்கணும் நம்ம. அதெல்லாம் வீட்டில் இருக்கு உங்களுக்கு. நீ என்ன கேட்ட? ஸ்விம்மிங் பூல் தானே கேட்ட? அது ஒண்டி பார்க்கலாம் வா. ஸ்விம்மிங் பூல் வாங்க ஸ்ரீவாணி பாப்பா இன்னும் இருக்காங்க. வரவே வராதுங்களா? அது பூங்காக்கு கூட்டிட்டு போனோம் பாப்பாவை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு கூட்டிட்டு போனோம். அவளுக்கு விளையாடுறதுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து கேட்டுருந்தா பாப்பா வாங்கலாம்னு போனோம். அந்த கரையில் இல்லை. அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா மழைங்க. இங்கே பாருங்க, அப்பாவே பின்னாடி வண்டி எடுத்துட்டு வந்துட்டாரு. மழை சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு. ரோடே நனைஞ்சிச்சு, தெருவே. இது பாருங்க ஃபுல்லாகவே சுற்றி நனைஞ்சிட்டு இருக்கு. இதோட போய் எதனா ஸ்நாக்ஸ் எதனா சாப்பிடலாமா நானா? அதுக்கெல்லாம் சொல்லுவேன். என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம்? சரி, நான் போகலாமா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வர வழியில் வந்து பானிபூரி கடை. சரி, பானிபூரி வாங்கி சாப்பிடுவேன். ஸ்ரீவாணி தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறேன். நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குங்க. மறக்காம உங்களுக்கு யாருக்குன்னா பானிபூரி பிடிக்கிற மாதிரி தான் சொல்லுங்க. இது வந்து அப்பாவுக்கு. தாத்தாதையும் நம்மளும் சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? எங்க வந்திருக்க? ஊதாத்தி கொடுக்க வந்திருக்கியா? என்னமோ காமிக்கிறான். டோரா புஜ்ஜி காமிக்கிறா. டோரா புஜ்ஜி காமிக்கிறியா? குத்துருங்க. கொடுங்க. எடுத்துட்டு வந்து எடுக்கிறா. குச்சி குச்சி வந்து ஸ்ரீவாணி ஊதாத்தி விற்க வந்துட்டாங்க. காசு நீ அங்கதான் வாங்கணும், அத்தை கிட்ட. என்கிட்ட கேட்ட எங்க வந்தாலும் கரெக்டா இருக்கா. நானா இங்க பாருண்ணா, அந்த ஊதாத்தி 120 ரூபாய். நானா நீ 10 ரூபாய் வாங்கி கொடுத்தா நியாயமா? தாத்தாட்ட எடுத்துன்னு போய் வந்துருக்கிறா. 120 ரூபாய் ஊதாத்திய 10 ரூபாய்க்கு வித்துட்டு வரா. இவங்களை வச்சுருந்தா நம்ம வியாபாரம் ஆகுமா? எனக்கு தெரியாது, நீ குத்துட்டு வாங்கிக்கோ. ஒரு ஊதாத்தி விற்க வந்தா அது என்ன ரேட்டோ அந்த ரேட்டு கொடுக்கணும். சரி போ. சரி, ஓகேவா? நல்லா இருக்கா பார்க்க சொல்ல. நல்லா இருக்கான்னு கேட்க சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு கேளுங்க அத்தை கிட்ட. இங்கே பாருங்க, அங்க காட்டுங்க, வச்சு காட்டுங்க. வச்சுக்க. எத்தனை வாங்க போற? அந்த இது பாரு, பட்டு இது பாரு.
பாரு நல்லா இருக்கான்னு சுத்தி பார்க்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாப்பா வந்து பூங்கா கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து அவன் ஸ்விம்மிங் பூல் கேட்டான்ட்டு கடைக்கு போனோம். அங்கே இல்லை, இல்லாத குறைக்கு போய் ஒரு பானிபூரியை சாப்பிட்டுட்டு இந்த மழையில் அப்படியே வந்து நம்ம துணி கடைக்கு வந்தோம். துணி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காட்டன்லாம் சூப்பராக இருக்குது. பாப்பா கவுன் அது பார்த்தோன்னா அவளே அழுகுறா வாங்கி கொடுக்க சொல்லி. அதனால் பாப்பாவுக்கு ஒரு 4 கவுன் எடுத்தாச்சு. ஸ்விம்மிங் பூல் தான் வாங்கி கொடுக்க முடியல, அவள் கேட்ட பொருளாச்சும் வாங்கி கொடுக்கலான்ட்டு கவுன் எடுத்து கொடுத்தேன். போலாமா? மழை போட்டுட்டு இருக்கு, மழை பேஞ்சிட்டு தான் இருக்கு. இப்படியே நாங்கள் வீட்டுக்கு தான் கிளம்புறோம். ஆயாண்டே அப்பாண்டியோ காட்டலாமா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக என்ன நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ தொடர்ந்து போகிறோம். ஓகே வேணா சப்ஸ்கிரைப் பண்ண. அங்கே ஒரு பட்டு பாவாடை சட்டை இருக்கா, அதையும் கேட்டுன்னு இருக்கா. இப்படியே நம்ம ஓட வேண்டியதான், வாங்க ஓடிடலாம்.